கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 1985 ஆண்டு எடுக்கப்பட்ட ஒரு சர்வேயின்படி அமெரிக்க தேசத்திலே ஜனங்கள் அதிகம் டிவி பார்க்கிறார்கள். சராசரியாக வீட்டிலே இருப்பவர்கள் ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் வரை டிவி பார்க்கிறார்கள். வேலைக்கு செல்பவர்களும் 5 மணி நேரத்திற்கு குறையாமல் டிவி பார்க்கிறார்கள். இப்படி பொழுதுபோக்கிலேயே தங்கள் நேரத்தை செலவிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். 2018 ஆண்டு எடுக்கப்பட்ட கணக்கின்படி இப்பொழுது டிவி பார்ப்பதை விட வலைதளங்களை பார்ப்பதிலும் வலைதளங்கள் மூலமாக சொல்லப்படும் செய்திகளை கேட்பதிலும் ஜனங்கள் அதிக ஆர்வம் காட்டுகிறார்கள். 8 மணி நேரத்துக்கு குறையாமல் அவர்கள் வலைதளங்களிலேயே தங்கள் நேரத்தை செலவிடுகிறார்கள். 1985 முதல் இந்த நாட்கள் வரை அவர்கள் எவ்வளவு நேரம் வேதாகமத்தை வாசிக்கிறார்கள் என்று பார்த்தால் சராசரியாக 3 நிமிடத்திற்கும் குறைவாகவே வேதாகமத்தை வாசிப்பதும் அது பற்றிய செய்திகளை கேட்பதிலும் நேரத்தை செலவிடுகிறார்கள். அப்படியானால் நித்தியமானவர்களுக்கு அவர்கள் செலவிடும் நேரம் எல்லாம் மிகவும் குறைவாகவும் அநித்தியமாக அழிந்து போகும் சந்தோஷங்களுக்காக செலவிடும் நேரங்கள் அதிகமாகவும் இருக்கிறது அல்லவா? ஓசியா 8:12 என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். சங்கீதம் 119:165 உடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. வேதம் தரும் சந்தோஷம் என்ற ஒன்று இருக்கிறது, சமாதானம் என்ற ஒன்று இருக்கிறது. அதை இன்றைக்கு மக்கள் நாடாமல் போகிறார்களே. அநேக வேதனைகளும் வருத்தங்களும் ஆட்கொள்ளும் போது கர்த்தரை நோக்கி திரும்பி பார்க்கிறார்கள். ஆனாலும் அவருடைய வேதத்தை பற்றி கொள்வதில்லை. நம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. நாம் அந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்ள நாம் நேரத்தை செலவிடுவோமா? இடர்களற்ற ஒரு வழியிலே நடந்து நித்தியத்திலே போய் சேர்வதை நாம் முன்னுரிமையாக எடுத்துக்கொள்வோமா? கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.